கைஸ் வெல்கம் பேக் டு மோர் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கோம். கள்ளக்குறிச்சியில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நான் லாஸ்ட் இயர் வந்தேன். இப்போ செகண்ட் இயர் அடுத்த வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொற்படாக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ நம்ம பொற்படாக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின்னா, திருச்சியிலேருந்து சென்னை போகிற ட்ரெயின். அது ரூட்டே டிஃப்ரெண்ட். அந்த போக போக நான் சொல்கிறேன் அது எந்த ரூட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? ஒரு கிரேஸியான ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனு விளாக், எக்ஸ்ப்ளோரிங் விளாக் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இன்னும் ஸ்டேஷன் ஆப்ரேட் பண்ண இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ ட்ரெயின் ரூட் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 ரெஸ்ட் ரூம் வச்சுருக்குறாங்க. 1 டிசபிள்டு பர்சன்ஸ்க்கு, லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். வே டு ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஸ்டேஷன் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்ஸாலிஸ் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்குது ஸ்டேஷன். ஸோ நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டுருக்குறோம். இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேட்டில் இருக்குது, தரையிலேருந்து கொஞ்சம் மேட்டில் இருக்குது ஸ்டேஷன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கைஸ், அப்படியே ஏறி வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகிற ரூட் இது. ஸோ நம்ம ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கள்ளக்குறிச்சிக்குள்ளே ட்ரெயினை பார்க்கலாம். அப்படியே ஸ்டேஷனுக்கு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அப்படியே பாருங்கள், இதான் நம்ம சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஒரு சைடு சிங்கிள் ட்ராக் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் இது. போக போக நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிளாட்ஃபார்ம் வரும்ன்றதை பார்ப்போம். பொற்படாக்குறிச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்காக நிழல் கூடலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ரூம். அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. கைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சேலத்துலேருந்து வர லைனு. கைஸ், அங்கே ஒரு இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ ரெண்டாவதாக இந்த இடத்துல ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. கைஸ், நம்ம பொற்படாக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ரூம் இருக்குது. அதை விட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேசஞ்சர்ஸ் உட்காரதுக்காக வந்து நிறையா சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராக் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஃப்யூச்சரில் இதை டபுள் ஆக கூட சான்ஸ் இருக்குது. அது ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் வந்து எந்த ட்ரெயினை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, திருச்சியிலேருந்து முசிறி வழியாக திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஆத்தூர், ஆத்தூர்லேருந்து கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு அப்படி ரூட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக இந்த ரூட் தான் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ட்ரெயின்னா வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி ட்ரெயின் தான் விட போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரதுக்கு ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு முடிக்க ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகிடும். ஸோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம்லேருந்து பொற்படாக்குறிச்சி வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஓட்டுறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு தெரியல. ஸோ ஐ திங்க் விருதாசலம் போகிற டெமோவை தான் இங்கே திருப்பி விட்டாலும் விடுவாங்க ஒரு ரூட்டுக்கு. ஸோ அது விட்டாங்கன்னா இன்னும் யூஸாக இருக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி மக்களுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப கிட்ட கைஸ். 1 கிலோமீட்டர் தான் நம்ம இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்துலேயே தான், ஸ்ட்ரெயிட் ஹைவேஸ் ஒரே ரோடு தான். அதில் போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஸோ இந்த ஸ்டேஷன் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஆக்ஸாலிஸ் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஊர் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லேயே போர்டு வச்சுருக்காங்க ஸ்டேஷன் வர்றதுக்கு. அப்படி உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருந்துச்சுன்னா கூகுள் மேப்பில் நம்ம ஸ்டேஷனோட இது இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப் பார்த்து கூட வரலாம்.
லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்பீடு அதாவது ட்ரெயின வந்து ட்ராக் செக் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி அந்த வீடியோ இருக்கு. ஸோ அப்படி இல்லன்னா கூட நான் இந்த வீடியோல ஒரு கிளிப் ஆட் பண்றேன். நீங்க போய் பாருங்க. ஸோ நம்மளோட ட்ரை கலர் லோகோ ராமேஸ்வரம் பிரிட்ஜ ஓப்பன் பண்ண அந்த லோகோ தான் வந்து இந்த இதுக்கு உட்டிருந்தாங்க. ஸோ அ WDB தான் உட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சூப்பராவே இருந்தது அத பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட 120ல வந்து ட்ராக்க க்ரூஸ் பண்ணாங்க. சின்ன சேலம் வரைக்கும் பொற்படாக்குறிச்சியிலருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குதுன்ட்டு ஒரு அப்ரூவல் குடுத்தாங்க. கிட்டத்தட்ட நம்ப கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி இருக்க ஊர் தான். கள்ளக்குறிச்சி இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 டூ 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இது எந்த டிவிஷன்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் டிவிஷன்ல வருது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் வீடியோவா தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேஷன நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கள்ளக்குறிச்சி லைனுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ நம்ப இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு கிரேசியான ஒரு ட்ரெயின் ஜர்னியில பார்ப்போம். பாய்.